ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி ரவா லட்டு செய்ய போகிறேன். 1 கப்பு ரவை எடுத்துக்கணும். 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 7 ஏலக்காய் எடுத்துக்கணும். நல்லா மிக்சியில் போட்டு நல்லா இப்போ அரிசி எடுத்துக்குவோம். இதை சர்க்கரையை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்படுத்துன்னா 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. நான் 1/2 கப்பு எடுத்துக்கிறேன். இந்த அளவே போதும். இதுவே ஸ்வீட்டாக தான் இருக்கும் நல்லா. இப்போ 1 டம்ளர் காய்ச்சின பால் எடுத்துக்கணும். 1/2 கப்பு ட்ரை கோகோனட் எடுத்துக்கணும். இது கூட இந்த அளவு முந்திரியும் இந்த அளவு திராட்சையும் எடுத்துக்கணும். இப்போ ரவை லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சர்க்கரையும் ஏலக்காவையும் பொடி பண்ணி எடுத்துக்கணும். இந்தமாரி இப்போ வானல் வச்சாச்சு. நெய் போட்டுக்குவோம். வானல் சூடாக எடுத்து போட்டுக்கணும் தான். இப்போ முந்திரியை போட்டுக்குவோம். அது கூட கிண்டி விட்டுக்கலாம். பொன்னரமாக வறுத்து எடுத்துக்குவோம். இது கூடயே திராட்சையும் போட்டுக்குவோம். கிண்டி விட்டுக்கலாம். அனலை ஸ்லோவாக்கின்னு வறுக்கணும். இப்போ வறந்துடுத்து எடுத்துட வேண்டியது தான். இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம். அனலை சிம்மில் வைக்கணும். ரவை இதில் கொட்டிக்கலாம். வறுத்துக்கணும். கூட போட்டு அனல் கம்மியாக தான் இருக்கணும். ரவையை ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்குவோம். ரவை 2 நிமிஷம் வறந்துடுது. இது கூட தேங்காய் பூவை கொட்டிக்குவோம். கிண்டி விட்டுக்கலாம். ரவையும் தேங்காய் பூவும் மறந்துதுன்னா நல்லா வாசனை வரும். அப்போ நிறுத்திக்கலாம் வறந்துடுதுன்னு சொல்லிட்டு. ரவையும் தேங்காய் பூவும் வறந்துடுத்து. இப்போ நிறுத்திக்கலாம். அடுப்பை எடுத்துருவோம். அடுப்பை நிறுத்திட்டு அப்புறமா தான் சர்க்கரையை கொட்டணும். இப்போ கொட்டிக்கலாம் சர்க்கரையை. சர்க்கரையை அரைச்சி வச்சோம்ல, அந்த சர்க்கரையை இதில் கொட்டிக்கலாம். திராட்சையும் முந்திரி பழம் வறுத்து வச்சுன்னா அது இதையும் போட்டுக்குவோம். இப்போ கலரி விட்டுக்குவோம். ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு தான் போடணும். நிறைய போடக்கூடாது. கொஞ்சமாக போட்டுக்குவோம். அதை போடுறேன் பாருங்கள். போட்டு கிண்டி விட்டுக்குவோம் எல்லாத்தையும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி உண்டை பிடிச்சிக்குவோம். இப்போ இந்தமாரி எடுத்துக்கணும்.
உண்டை வந்து இந்தமாரி பிடிச்சிக்கணும். இந்த சைஸ்க்கு வந்து பிடிச்சிக்கலாம். ஒரு அழகுக்காக வந்து மேலே வந்து ஒரு திராட்சை வச்சுக்கலாம். இப்படி வச்சு அழுத்தி அழகாக இருக்குங்க. இதுமாரி வந்து எல்லா லட்டையும் வந்து பிடிச்சி எடுத்துக்கின்னு பார்க்கலாம். ரவா லட்டு இந்தமாரி உருண்டையாக பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்துக்கினாச்சு. இதில் வந்து தேங்காயும் பாலும் வந்து சேர்த்ததுனால வந்து கெட்டு போயிடும்னு நினைக்காதீங்க. இதை வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சுன்னு இருக்கலாம், கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.